பாமக தலைவர் பதவியிலிருந்து அன்புமணியை நீக்கம் செய்யப்பட்டதற்கு பாமகவில் எதிர்ப்பு நீடித்து வருகிறது. பாமகவில் ஜனநாயகம் கொலை செய்யப்படுவதாக பாமக பொருளாளர் திலகபாமா கருத்து தெரிவித்துள்ளதை அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். கூடுதல் விவரங்களை தலைமை செய்தியாளர் சிவா வழங்க கேட்கலாம். வணக்கம் சிவா. பாமக பொருளாளர் திலகபாமா அவர்களின் கருத்து குறித்த விரிவான விவரங்கள். கற்பகம், தமிழ்நாடு வட மாநில ஒரு அரசியல் நிலவரத்தையே தற்போது மேற்கொண்டு வருவதாக தெரிகிறது. இருந்தால் பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய நிறுவனராக இருக்கக்கூடிய ராமதாஸ் அந்த கட்சியினுடைய தலைவர் பொறுப்பையும் தாமே இனி எடுத்துக்கொள்வேன் என்று ஒரு பேட்டியை வழங்கி தெரிவித்திருக்கிறார். எனவே அந்த பேட்டிக்கு பல்வேறு தரப்பிலிருந்து ஒரு பலவையான விமர்சனங்கள் வந்தாலும் கூட அந்த கட்சியினுடைய பொருளாளராக இருக்கக்கூடிய திலகபாமா தற்போது ஒரு கருத்தை தெரிவித்திருக்கிறார். பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய ஜனநாயகம் கொலை செய்யப்பட்டிருக்கிறது என்று அவர் தன்னுடைய எதிர்ப்பினை பதிவு செய்திருக்கிறார். இதுவரை ராமதாஸ் எடுத்த எல்லா முடிவுகளும் சரியானதாக தான் இருந்திருக்கிறது. ஆனால் இந்த முடிவு தவறு என்று அழுத்தம் திருத்தமாக தன்னுடைய முகநூலில் திலகபாமா பதிவு செய்திருக்கிறார். கட்சியினுடைய பொருளாளராக இருக்கக்கூடிய ஒருவர் கட்சியின் நிறுவனர் தெரிவித்திருக்கக்கூடிய அந்த கருத்துக்கு அவர் விமர்சித்திருப்பது பாமகவினர் மத்திய மிகப்பெரிய ஒரு பதற்றத்தை ஏற்படுத்தியிருக்கிறது. இருந்தால் பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய தலைவராக அன்புமணி ராமதாஸ் இருக்கக்கூடிய நிலையில அவருடைய பொறுப்பையும், அதாவது தலைவருடைய பொறுப்பையும் தானே ஏற்றுக்கொள்வேன் என்று அவர் ராமதாஸ் தெரிவித்திருக்கக்கூடிய நிலையில இது கட்சியில சலசலப்பையும் குழப்பத்தையும் ஏற்படுத்தியிருக்கிறது. குறிப்பாக கடந்த 2024ஆம் ஆண்டு நடைபெற்று முடிந்த நாடாளுமன்ற தேர்தலின் போது கூட்டணி தொடர்பான பேச்சுவார்த்தையிலேயே ராமதாசுக்கும் அன்புமணி ராமதாசுக்கும் இடையிலான இந்த வார்த்தை போர் என்பது தொடங்கி இருப்பதாக தெரிகிறது. என்றால் அவர் அதிமுகவுடன் கூட்டணியில் செல்லலாம் என்று ராமதாஸ் தெரிவித்ததாகவும், ஆனால் தேசிய ஜனநாயக கூட்டணியோடு செல்வதுதான் சரியானது என்பது அன்புமணி ராமதாஸ் தெரிவித்திருப்பதும் இதனிடையே ஒரு கருத்து மோதலை ஏற்படுத்தியிருந்தது. அதிமுகவோடு கூட்டணி தொடர்பான பேச்சுவார்த்தையில் கையெழுத்திடுவதற்கு தயாரான நிலையில இறுதி கட்டத்துல தேசிய ஜனநாயக கூட்டணியில அங்கம் வகிப்பதாக அன்புமணி ராமதாஸ் தெரிவித்திருந்தார். இது ராமதாஸுக்கு பிடிக்காத ஒரு செயல் என்பதை அப்போது அவர்கள் தரப்பிலிருந்து தெரிவிக்கப்பட்டிருந்தது. அடுத்த சில நாட்கள்ல அவருடைய உறவினர் ஒருவரை இளைஞரணி தலைவராக நியமிக்க அறிவிப்பு வெளியிடப்பட்ட நிலையில அந்த மேடையிலேயே அதற்கான எதிர்ப்பினை அன்புமணி ராமதாஸ் பதிவு செய்திருந்தார். இதுல எல்லாம் அந்த கட்சியில தொடர்ந்து இது போன்ற குழப்பங்கள் ஏற்பட்டு வரக்கூடிய நிலையிலும் அமித்ஷா இந்த தினம் சென்னை வரக்கூடிய ஒரு நிலையிலும் கூட்டணி தொடர்பான பேச்சுவார்த்தையில் தான் அமித்ஷா ஈடுபட போகிறார் என்ற ஒரு சூழல் ஏற்படுத்தக்கூடிய நிலையில இன்றைய தினம் இரவு அல்லது நாளை காலை அமித்ஷாவை அன்புமணி ராமதாஸ் சந்திக்க இருப்பதாக தகவல் வெளியான நிலையில் தான் இந்த கூட்டணி தொடர்பான பேச்சுவார்த்தையில முழுமையாக கட்சியினுடைய நிறுவனராக இருக்கக்கூடியவும், அதோடு மட்டுமில்லாமல் தற்போது தலைவருடைய பொறுப்பையும் தானே ஏற்றுக்கொண்டிருக்கக்கூடிய நிலையில மறைமுகமாக கூட்டணி தொடர்பான அனைத்து பேச்சுவார்த்தைகளும் முடிவுகளும் நான் தான் எடுப்பேன் என்பதை ராமதாஸ் தெரிவித்திருப்பதாகவே தெரிகிறது. எனவே அவர் முடிவுக்கு பல தரப்பிலிருந்து விமர்சனங்களும் குற்றச்சாட்டுகளும் கடுமையான கண்டனமும் எழுந்திருக்கக்கூடிய நிலையில பாமகவுடைய பொருளாளர் திலகபாமா தற்போது தன்னுடைய விமர்சனத்தை தன்னுடைய முகநூல் பக்கத்தின் வாயிலாக தெரிவித்திருப்பது தற்போதைய ஒரு அண்மை செய்தியாக பார்க்கப்படுகிறது. விரிவான விவரங்களுக்கு நன்றி சிவா.